அவினாஷி அரசு பெண்கள் மேல்நிலையில் படிக்கிறோம். எங்களுக்கே தெரியாது நாங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி மார்க் எடுப்போம்னு சொல்லிட்டு. நாங்கள் சப்ஜெக்ட் வரையாக பார்த்தோம்னா வேறு மார்க் தான் எடுத்தோம். பட் இப்போ தான் வந்துட்டு டோட்டல் வந்துட்டு ஒரே மாதிரி எடுத்திருக்கோம். இது ஃபஸ்ட் டைம் தான். நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் கூட இந்த மாதிரி ஒரே மாதிரி மார்க் எடுத்தது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது. இதே மாதிரி நாங்கள் இன்னும் நல்லா படித்து 12th மெரிட்டில் பாஸ் பண்ணி நல்ல காலேஜ் போய் நல்லா படித்து நாங்கள் நல்ல வேலைக்கு போவோம். இதுக்கு எல்லா காரணம் எங்கள் அம்மா, அப்புறம் எங்கள் டீச்சர்ஸ் தான். எங்கள் அம்மா எங்களுக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. எங்கள் அம்மா சிங்கிள் பேரண்ட். எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுலேயே இறந்துட்டாரு. எங்கள் அம்மா தான் எங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் அம்மா தான் எங்களை நல்லாவும் படிக்க வைக்கிறாங்க. காலையில் நாங்கள் 4 மணிக்கே எழுந்திரிச்சு நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி நாங்கள் டியூஷன் போயிட்டு நைட்டு வந்து ஸ்கூல் போயிட்டு டியூஷன் போயிட்டு அதுக்கப்புறம் நைட்டு மறுபடியும் வந்து படிப்போம். படித்ததுனால இந்த மார்க் கிடச்சிருக்கு. நாங்கள் இன்னும் நல்லா படித்து நாங்கள் நல்ல மார்க் எடுப்போம் 12th. எங்கள் ஸ்கூலில் இருக்கிறது வந்து மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இங்கிலீஷ் மீடியம். நாங்கள் அதை தான் எடுக்கலான்னு இருக்கோம். எங்கள் மேம், எங்கள் ஹெச்எம் மேம் வந்து வேறு ஸ்கூலில் போவேனா இங்கேயே படிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்கள் இதே குரூப் தான் எடுக்க போகிறோம். 2 பேரும் ஒரே மார்க் எடுத்துருக்கீங்க. எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க? இதை எப்படி பார்க்குறீங்க? 2 பேரும் மார்க் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? மார்க் எவ்வளோ எடுத்தீங்க, அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? மார்க் வந்து 484. ரொம்ப இதாக தான் இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. காலையில் எப்பயுமே வந்துட்டு 4 o'clock வந்து நாங்கள் எந்திரிச்சிட்டு ஒரு 2 hours நாங்கள் படிப்போம். படித்து முடிச்சுட்டு 6 மணிக்கு மேலே தான் வந்துட்டு நாங்கள், என் பேர் சபரிஸ்ரீ. நாங்கள் டெய்லி காலையில் வந்துட்டு 4 o'clockலாம் எந்திரிச்சிட்டு ஒரு 2 hours படிப்போம். படித்து முடிச்சுட்டு எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் வேலை செஞ்சு கொடுப்போம். வீட்டில் எல்லாத்தையும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எங்கள் அம்மா வந்துட்டு வேலைக்கு போயிடுவாங்க. நாங்கள் ஸ்கூலுக்கு போயிடுவோம். எங்கள் அம்மாவே எங்களுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணி எங்களை சீக்கிரமாக ஸ்கூலுக்கு அமுச்சு விட்ருவாங்க. நாங்கள் ஸ்கூலுக்கு போய் அங்கேயும் படிப்போம். ஸ்கூல் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து டியூஷன் போயிட்டு நைட்டு வந்துட்டு ஒரு 8 o'clock 8:30 அந்த மாதிரி தான் வருவோம். வந்து வேலையை முடிச்சுட்டு தூங்குவோம். டெய்லி காலையில் தான் படிப்போம். அந்த மாதிரி படித்து ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நாங்கள் இவ்வளோ மார்க் வாங்கினோம். இந்த மார்க் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் 490 அந்த மாதிரி தான் எதிர்பார்த்தோம். நாங்கள் 2 பேருமே எப்பயுமே வேறு மார்க் தான் எடுப்போம். இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் ஒரே மாதிரி மார்க் எடுத்திருக்கோம். எப்பயுமே ஃபஸ்ட்டு இல்லைனா செகண்ட் ரேங்க் அந்த மாதிரி தான் வரும். இந்த டைம் 2 பேருமே ஒரே மார்க் எடுத்து செகண்ட் ரேங்க் எடுத்திருக்கோம். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணமாக இருந்தது எங்கள் அம்மா, அதுக்கப்புறம் எங்களோட டீச்சர்ஸ் அவங்க தான், அப்புறம் எங்களோட ஹெச்எம்எம். நாங்கள் 2 பேருமே எப்பயுமே ஒன்றா தான் படிப்போம். இப்போ எனக்கு மறந்துருச்சுன்னா அவள் எனக்கு சொல்லி தருவா. லெசன் நடத்தும் போது இப்போ ஒருத்தர் கவனிச்சாலும் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணியே நிறையா படிச்சிருக்கோம். என் பேர் முருகமணிங்க. எனக்கு வயசு 39 ஆகுது. எனக்கு 3 பொண்ணு. என்னோட ஹஸ்பண்ட் இறந்து இப்போ 9 வருஷம் ஆகுது. இந்த 2 பொண்ணுகளும் படிக்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கிறது, அவங்களுக்கு உண்டான வேலைகள்லாம் அவங்களே பார்த்துக்கிறது, இப்படி ஒவ்வொன்றா முயற்சி பண்ணி அவங்களோட முயற்சியில தான் ஒரு நல்ல மார்க் வாங்கினாங்க. இவ்வளோ கஷ்டத்துலையும் நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சதுக்கு உண்டான பலன் கிடைச்சிருக்குன்றப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. என் பிள்ளைய வந்து நல்லா மார்க் வாங்கியிருக்காங்க. நாங்கள் வந்து சூளையில் வந்து அரசு அப்பார்ட்மெண்ட்ல தான் குடியிருக்கோம். எங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு என் பிள்ளை மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்றப்ப சந்தோஷமா இருக்கு. இது வந்து டீச்சர்ஸுக்கு, அவங்களுக்கு மோட்டிவா பேசின மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸுங்க.